الرجيم بسم الله الرحمن الرحيم فقال الله عز وجل ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون وقال نبينا صلى الله عليه وسلم ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இன்றோடு 21 தராவி தொழுகை முடிவடைந்திருக்கிறது. நோன்பு 20 முடிவடைந்திருக்கிறது. குர்ஆனில் இன்றுடன் 25 ஜுஸூக்கள் முழுமையடைந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும், மீதம் இருக்கக்கூடிய நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தையும், மீதம் இருக்கக்கூடிய தராவி தொழுகையை தொடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ரமலானுடைய 30 நாட்களில் 3 பத்து இருக்கிறது. முதல் 10 ரஹ்மத்தாகவும், இரண்டாவது 10 மகஃபிரத்தாகவும், மூன்றாவது 10 நரகத்தினுடைய விடுதலையாகவும் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாம் 3வது 10 இருக்கிறோம். நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம அஅத்னா மினன் நார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்பதாக நாங்கள் துஆக்கள் கேட்க வேண்டும். இரண்டாவதாக இந்த கடைசி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அறிவிப்பு செய்வதற்காக வேண்டி தங்களுடைய அறையிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருவார்கள். அப்பொழுது 2 தோழர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். அந்த 2 தோழர்களினுடைய சண்டையும் நிறுத்தி அவர்களை சமாதானப்படுத்துகிற பொழுது, ரமலான் லைலத்துல் கத்ரினுடைய இரவு எப்பொழுது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்து போனது. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் 2 பேரும் தர்க்கித்துக் கொண்டதின் காரணத்தினால் எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு எப்பொழுது என்பது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எனவே அது உங்களுக்கு சிறந்ததாக அமையலாம். எனவே நீங்கள் ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் தேடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டினார்கள். அதாவது 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்களிலும் லைலத்துல் கத்ர் இரவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேட சொன்னார்கள். அதாவது அன்று இரவு முழுவதும் நின்று வணங்கி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். 84 வருடத்தினுடைய அமல் லைலத்துல் கத்ரினுடைய இரவில் ஒரு இரவில் நின்று வணங்கினால் அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாங்கள் கவனிக்க வேண்டும், இன்ற இரவு லைலத்துல் கத்ரினுடைய இரவாக இருக்கலாம். எனவே நாங்கள் லைலத்துல் கத்ர் இரவை ஆதரவு வைக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த வருடத்தினுடைய லைலத்துல் கத்ர் இரவை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள். அங்கே நுழைந்து மகிழ்விக்கப்படக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி சொல்லி இருக்கலாம், உங்களுடைய தந்தையோடு நுழையுங்கள், உங்களுடைய தாயோடு நுழையுங்கள், உங்களுடைய சகோதரனோடு நீங்கள் நுழையுங்கள், உங்களுடைய சகோதரியோடு நீங்கள் நுழையுங்கள், உங்களுடைய மாமாவோடு, உங்களுடைய மாமியோடு, உங்களுடைய இன்ன பிற நண்பர்களோடு, உங்களுடைய உஸ்தாதுமார்களோடு, இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்க மனைவியும் சொர்க்கத்திற்குள்ள நுழையுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நாங்கள் விளங்கணும்,
ஏன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றான்? இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொர்க்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு சொர்க்கத்தில் அல்லாஹ் விடுறான். விட்டதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஏதோ குறைந்ததை போன்று ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருந்ததின் காரணத்தினால் இப்ப அவர்களுடைய வெலா எலும்பிலிருந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். அவர்கள் தூங்கி எழுந்து பார்க்கிறாங்க, பக்கத்துல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க, மனைவி. பிறகு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இரண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைக்கிறான். இப்ப சொர்க்கத்துல உலகத்துல நினைக்கிறாங்களா இல்லையா, யார் யாரோடு வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அது அல்ல முறை. முறை என்பது என்ன? ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் திருமணம் என்பது அவசியம். அது சொர்க்கத்திலும் நடந்தது திருமணம் தான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இரண்டு பேரையும் திருமணம் செஞ்சு வைக்கிறான். பிறகு என்ன நடக்குது? அங்கே சூழ்ச்சி, ஷைத்தானுடைய சூழ்ச்சி நடக்கிறது. அல்லாஹ் சொன்னால் அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடாதீர்கள். ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால் அதை சாப்பிட்டார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கணவன் மனைவி இரண்டு பேரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்குறான். எங்க? பூமியில. மனிதன் சொர்க்கத்திலிருந்து பூமியில் இறங்கப்பட்டவன். இப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன சொல்றான்? உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் விளங்க வேண்டும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வெளியானது இரண்டு பேரும் கணவன் மனைவியாக. இங்க அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்றான்? கணவன் மனைவியாக நீங்க நுழையுங்கள் என்பதாக சொல்கிறான். நாங்கள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ளணும். அதுதான் இன்னைக்கு நாங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். கல்யாணம் செய்து வைக்கிற பொழுது என்ன துவா ஓதுவார்கள்? என்ன துவா ஓதுவார்கள்? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்கள் ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், மேலும் உங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் எதுல கூட்டாக்கி வைக்கட்டும்? நலவான காரியங்களில் கூட்டாக்கி வைக்கட்டும். அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நன்மையை கொண்டு ஏவ வேண்டும், தன்னுடைய மனைவியினுடைய நன்மையான காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டும், தன்னுடைய மனைவியினுடைய தீய காரியங்களில் கவனம் செலுத்தி அந்த தீய காரியத்தை விட்டும் தன்னுடைய மனைவியை பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சொர்க்கத்திற்கு தகுதியானவளாக தன்னுடைய மனைவியை ஒரு கணவன் மாற்ற வேண்டும். அதுதான் வஜமா பைனகுமா ஃபீ கைர். இரண்டாவது விஷயம், மனைவி தன்னுடைய கணவனை எப்படி ஆக்க வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்திற்கு தகுதியான ஒரு கணவனாக, ஒரு மனிதனாக ஒரு மனைவி கணவனை மாற்ற வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களும் கவனிக்கப்பட வேண்டும். அதாவது மனைவி மட்டும்தான் தொழுகணும், வணங்கணும், இபாதத்தில் இருக்கணும், துவா கேட்கணும், நோன்பு வைக்கணும், சதக்கா பண்ணணும் அல்ல. கணவனும் எப்படிப்பட்டவனாக ஆக வேண்டும்? 5 நேர தொழுகையை சரியாக தொழக்கூடியவனாக, ஜகாத் கொடுக்கக்கூடியவனாக, நன்மை செய்யக்கூடியவனாக, பாவத்தின் பக்கம் செல்லாதவனாக ஒரு மனைவி கணவனையும் மாற்ற வேண்டும். அதுதான் உண்மையான கணவன் மனைவி. அவர்கள் தான் சொர்க்கத்திற்குள் செல்ல முடியும். ஆனா இன்றைக்கு நாம் அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னைக்கு உள்ள மனைவி கணவன் சில நேரங்களில் சரியானவனாக இருந்தாலும் மனைவி சரியானவளாக இருக்கிறது இல்லை. மனைவி எப்படி இருக்கணும்? கணவனுக்கு அடிபணிந்து இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு ஆணினுடைய சொர்க்கம் தாயினுடைய காலு கீழ் இருக்கிறது, ஒரு மனைவியினுடைய சொர்க்கம் கணவனுடைய காலு கீழ் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகத்துல நான் சஜிதாவை அல்லாஹ் தர செஞ்சிருக்கிறான், சிரம் பணியுதல். அப்படி ஒரு கால் ஒரு மனிதன் இன்ன பிற மனிதனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் எல்லா மனைவிமார்களையும் உங்களுடைய கணவனுடைய காலுக்கு கீழே நீங்கள் சிரம்பணியுங்கள் என்பதாக நான் கட்டளையிட்டிருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அல்லாஹ்வுக்கு என்ன அமல் செய்கிறோமோ அதற்கு நிகரான அமல் செய்ய வேண்டும் என்றால் கணவனுக்கு செய்யுங்கள், நான் மனைவிமார்களுக்கு சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லப்படுகிறது,
ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய அசுத்தங்களை தன்னுடைய நாவால் சுத்தம் செய்வானையானால் அப்பொழுதும் கூட ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை 100% செய்தவளாக ஆக மாட்டாள் என்பதாக நம் ஹதீஸ்களின் மூலமாக, விளக்கங்களின் மூலமாக நாம் தெரியப்படுகிறோம், அறியப்படுகிறோம். அப்ப எவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கணவன் தன்னுடைய மனைவி படுக்கைக்கு அழைக்கிற பொழுது அந்த மனைவி அதை வெறுத்து விட்டு அந்த இரவு முழுதும் தூங்குகிறாள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபமும் இறங்குகிறது. விடிய காலை வரைக்கும், சூரியன் உதயமாகிற வரைக்கும் அந்த பெண்ணின் மீது மலக்குமார்கள் சாபம் இடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு மனைவி எப்பொழுது சொர்க்கம் போக முடியும்? கணவனுடைய பரிபூர்ணமான பொருத்தத்தை அடைந்தால்தான் மனைவி சொர்க்கத்திற்குள் செல்ல முடியும். இல்லை என்று சொன்னால், ஒரு மனைவி தொழுகிறாள், ஹஜ் செய்கிறாள், உம்ரா செய்கிறாள், தான தர்மம் கோடான கோடி செலவுகள் செய்கிறார், என்னென்னமோ அமல் செய்கிறார் ஒரு மனைவி, ஆனா புருஷனுக்கு கட்டுப்படலன்னு சொன்னா அவனால சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. அதான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எல்லா மனைவிமார்களுடைய சொர்க்கம் கணவனுடைய காலு கீழ் இருக்கிறது, ஆண்களுடைய சொர்க்கம் தாய்க்கு காலடியில் இருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் நீங்க விளங்கணும். அல்லாஹு தாலா 2 விதமான விஷயத்திலையும் பெண்களை தான் நிறுத்தலாம். ஒன்று, ஒரு ஆண் இருக்கிறான்னு சொன்னா தாய்க்கு கட்டுப்படணும், ஒரு பெண் இருக்கிறான்னு சொன்னா கணவனுக்கு கட்டுப்படணும். இங்க 2மே யார்? பெண்கள் தான். இன்னொன்று விஷயத்தையும் கவனிக்கணும். பெண்களும் கணவனுடைய விஷயங்கள்ல என்னுடைய கணவன் எப்படி சம்பாதிக்கிறான். இன்னைக்கு கணவன் யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் ஏமாத்தி வீட்டுக்கு வரும்பொழுது காசு கொண்டு வந்தா போதும்னு நீங்க நினைக்கக்கூடிய மனைவிகள் தான் அதிகம். அதாவது பைய நிரம்பி இருக்கணும், ஏன்னா நகை வாங்கி போடணும், என்னுடைய பேர்ல ஒரு இடம் இருக்கணும், என்னுடைய பேர்ல ஒரு இடம் இருக்கணும், நான் 4 பேருக்கு என்னுடைய நகையை போட்டு காட்டணும். அதல்ல வாழ்க்கை. மாறாக வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? என்னுடைய கணவன் கம்மியான காசு சம்பாதித்தாலும் கூட அவனை நான் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லணும். அப்படிப்பட்ட மனைவியாக நாங்கள் மாறணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட மனைவிகள் இருக்கிறார்களா? எதிர்பார்க்கப்படுகிறார்கள். சஹாபி பெண்மணிகள் சொல்லுவார்கள், சஹாபாக்களிடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டும், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் கவனிக்க வேண்டும். சஹாபி பெண்மணிகள் சொல்லுவார்கள் தன்னுடைய கணவன்மார்களிடத்திலே, என்னுடைய கணவன்மார்களே, நீங்கள் சம்பாதிக்க செல்கிறீர்கள், எனவே நீங்கள் சம்பாதித்து வரக்கூடிய அந்த காசை கொண்டு எங்களை நீங்கள் நரகத்தில் தள்ளிவிடாதீர்கள். என்ன தெரியுமா? நீங்கள் சம்பாதிக்கிற பொழுது ஹலாலான காசை கொண்டு வாருங்கள். எந்த ஹலாலான காசு இருக்கிறதோ, அதில் வாங்கி சாப்பிடப்படுகிற அந்த உணவு இருக்கிறதோ, அது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். எந்த மனிதனுடைய ஹராமான உணவு உள்ளே செல்கிறதோ, எந்த மனிதனுடைய உடலில் ஹராமான காசு, ஹராமான ரத்தம் இருக்கிறதோ, அது அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லாது, அது அவனை நரகத்திற்குத்தான் அழைத்து செல்லும். எனவே ஹலால் இருக்கிறதே அது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும், ஹராம் இருக்கிறதே அது நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே கணவன் மனைவி 2 பேர்களும் தங்களை சொர்க்கத்திற்கு உரித்தானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சொர்க்கம் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். அதாவது எந்த கண்ணும் பார்த்திருக்காது, எந்த காதும் கேட்டிருக்காது, எந்த மனிதனுடைய உள்ளமும் சிந்தித்து கூட பார்த்திராத ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, கடைசியாக ஒருத்தர் போவார், கடைசி, அவர் தான் கடைசி, அதுக்கப்புறம் யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, அவர் தான் கடைசி. அல்லாஹு தஆலா அவருக்கு எப்படிப்பட்ட உலகத்தை வச்சிருப்பான் தெரியுமா? சொர்க்கத்தை வச்சிருப்பான் தெரியுமா? அவர் சொர்க்கத்திற்குள்ள நுழைவாரா, பல்லாயிரக்கணக்கான நூற்றாண்டுகள் கடந்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ, எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் அவருடைய பார்வை போகுமா. இன்னைக்கு நம்மளுடைய பார்வை எவ்வளவு தூரம் இருக்குது? இங்க இருந்து பார்த்தா அந்த வீடு தெரியும், அந்த லைட்டு தெரியும், அவ்வளவுதான். ஆனால் கடைசியாக போகக்கூடிய சொர்க்கவாசினுடைய பார்வை எவ்வளவு தூரம் இருக்குமா?
பல்லாயிரக்கணக்கான மைல்கள் ஒரு மனிதன் கடந்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் கண்கள் பார்க்குமா. அவருக்கு எப்படிப்பட்ட சொர்க்கம் கொடுக்கப்படுமா? முத்துக்களால் ஆன கோபுரங்கள், முத்துக்களால் ஆன வீடுகள் அவருக்கு கொடுக்கப்படுமா. இன்னும் சொல்லப்படுகிறது, அவரை சுற்றி அப்படியே சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் அவருக்கு உணவுகள் கொண்டு வருவார்களாம். தங்க தட்டிலே, வெள்ளி தட்டிலே. எவ்வளவு தெரியுமா? தங்க தட்டு, வெள்ளி தட்டு 70,000 தங்க தட்டுகள் கொண்டு வரப்படுமா. உணவுகள் கொடுக்கப்படுமா. ஒவ்வொரு தட்டிலேயும் விதவிதமான உணவுகள் கொடுக்கப்படுமா. அந்த அந்த மனிதன் என்ன செய்வாரு? முதல் தட்டுல ஆரம்பிப்பாரு. முதல் தட்டுல ஆரம்பிக்கும் பொழுது என்ன சுவை, என்ன ஆர்வம், என்ன ருசி இருக்குமோ அதே மாதிரி 70,000 தட்டுகள் இருக்குது இல்லையா, அந்த எல்லா தட்டுகளையும் சாப்பிடுகிற பொழுது முதல் தட்டுல சாப்பிடும் போது என்ன ருசி இருக்குமோ அதே ருசி கடைசி தட்டு வரைக்கும் இருக்குமா. அதாவது என்னன்னா, நாம இன்னைக்கு சாப்பிட்றோம், உதாரணமா ஒரு டம்ளர் பாயாசம் சாப்பிட்றோம், என்ன சொல்லுவோம்? போதும் பை, திகட்டுதுன்னு சொல்லுவோம். ஆனா சொர்க்கத்தினுடைய கனி, சொர்க்கத்தினுடைய உணவு எவ்வளவு சாப்பிட்றோமோ முதல் தடவை எப்படி இருக்குதோ அதே தான் கடைசி வரைக்கும் இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஹூருல் ஐன்கள், அல்லாஹு அக்பர், சொல்லப்படுகிறது ஒரு ஹூருல் ஐனுக்கு அவங்களுடைய ஆடையினுடைய சைஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 70,000 ஹூருல் ஐன்களுக்கும் அதே ஆடை அதே சைஸ்ல இருக்குமா. இரண்டாவது விஷயம், ஹூருல் ஐன்களை எந்த மனிதரும் பார்த்தது கிடையாது, எந்த ஜின்னும் பார்த்தது கிடையாது, எந்த மனிதரும் தீண்டியது கிடையாது. அதாவது உலகத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா என்ன செய்வாங்க? தாயும் தந்தையும் அந்த பிள்ளையை முத்தமிடுவாங்க, தொடுவாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனால் சொர்க்கத்தினுடைய ஹூருல் ஐன்களை யாரும் தொட்டது கிடையாது, யாரும் தீண்டியது கிடையாது. மூன்றாவது விஷயம், சொர்க்க கன்னிகளுடைய மேல் ஆடை இருக்குது இல்லையா, அதாவது இன்னைக்கு புது பெண் இருக்கிறாங்கன்னு சொன்னா மேல இவங்க தான் புது பெண் தெரியுறதுக்காக வேண்டி மேல ஒரு ஆடை போடுவாங்க இல்லையா, அந்த ஆடைய அவங்க உலகத்தில் அப்படி காட்டினாங்கன்னு சொன்னா சூரியனுடைய ஒளி மங்கி போயிருமா. சூரியனுடைய ஒளி மங்கி போயிடும். அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குமா ஹூருல் ஐன்களுடைய ஆடை. இன்னும் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கடல் எவ்வளவு உப்பு இருக்கும், கடல்ல எவ்வளவு உப்பு இருக்கும். ஹூருல் ஐன் பெண்கள் கொஞ்சம் எச்சிய கடல்ல துப்புனாங்கன்னு சொன்னா கடல் நீர் முழுவதும் தித்திக்கக்கூடிய தித்திக்கக்கூடிய பானத்தை போல, இனிப்பாக்கக்கூடிய பானத்தை போல அது மாறிவிடுமா. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹூருல் ஐன்களை எங்கே வைத்திருக்கிறான்? சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். இன்னொரு விஷயத்தையும் விளங்கணும். நாம நினைக்கலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தான் சொன்னான்ல உங்க மனைவியோட போங்கன்ட்டு. அங்க ஹூருல் ஐன்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக கண் குளிர்ச்சியாக இருப்பாங்க. இந்த மனிதர் பாப்பாரு, பார்த்து அப்படியே வியப்புல ஆழ்ந்துருவாரு. பின்னாடி ஒருத்தவங்க தட்டுவாங்களாம், அவர் திரும்பி பார்ப்பாரா, அவங்களுடைய மனைவி. சொல்லப்படுகிறது ஹூருல் ஐன்களை காட்டிலும் பல மடங்கு அழகாக அவங்களுடைய மனைவி இருப்பாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட மனைவி கணவனாக நம்மை அனைவரையும் ஆக்குவானாக. அப்ப சொர்க்கத்துல என்ன செய்வாங்க? ஹூருல் ஐன்களை விட அழகாக அவங்களுடைய மனைவி தெரிவாங்க, அவங்களுடைய மனைவி இருப்பாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இப்போ சொர்க்கம் இருக்குது, அங்க என்ன செய்யாது? வயசு ஏறவே ஏறாது. எல்லாத்துக்கும் ஒரே வயசு தான், 33 தான். யாருக்கும் நோய் வராது, யாருக்கும் மௌத்து வராது. நிரந்தரமான வாழ்க்கை. அவர் என்ன விரும்புகிறாரோ அப்படி இருப்பார் சொர்க்கத்துல. அதை காட்டிலும் அல்லாஹ்வுடைய ரிதா சொர்க்கத்திலே இருக்கிறது. எனவே அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திற்குள்ள நுழையுங்க, மகிழ்விக்கப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டினான். எனவே அப்பேற்பட்ட சொர்க்க நிலைகளில், சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மையும்
நம்மளுடைய மனைவிமார்களையும் நம்மளுடைய குடும்பத்தார்களோடு சொர்க்கத்தில் வசிக்கக்கூடிய பாக்கியத்தை, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.